ஹே ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இது ரெட் கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கேனேன்னு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாம் ஃபேமிலிஸ், நம்ம வந்து திரும்பவும் வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து விளாக் பார்த்தீங்கன்னா 4 மந்த்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஒரு சில ரீசனால வந்து போட முடியல. என்னடா இவன் சும்மா சும்மா இதையே சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஆமாம், என்ன பண்ணுறது, ஒரு சில ப்ராப்ளம் ஒர்க்கு அப்படின்றதால நம்மளால் வந்து கரெக்டாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்கள் சப்போர்ட்டை தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு பார்வைக்கு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை காய்ஸ். நம்ம எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஓட்டிட்டு தான் வந்து வீடியோ பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்பயும் வந்து அந்த கண்டென்ட் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் எடுப்போம். அந்த போகிற வழியில என்ன ஆகுது, நமக்கான அந்த டே எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து விளாகாக எடுத்து நம்ம வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னாகவும் ஒரு ஜாலியாகவும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு வீடியோ பார்க்கவும். ஸோ எடிட் பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இது நம்ம வந்து எபிசோடாக வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ் தான் வந்திருக்கு. இதோ இங்கே தான். ஸோ பக்கத்தில் தான் இருக்கும். 8 கிலோமீட்டருக்கு 78 ரூபா தராங்க. ஸோ நம்ம ஆர்டர் வந்து பிக் பண்ணிக்கலாம். ரீச் த பிக்கப் லொக்கேஷன் கொடுத்து பார்க்கும் போதுதான். ஸோ 7 மினிட்ஸ். இருக்கிற பெரிய தலைவலி என்ன தெரியுமா? இந்த மாதிரி 7 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து லாகின் பண்ணேன். கிட்டத்தட்ட 38 மினிட்ஸ் வந்து இப்படியே ரோட்டை பார்த்து தான் என்ன 38 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டரே வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆகுமா ரெடி பண்ணேன். என்ன பண்ணுறது, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எங்கன்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா வண்டலூர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது வண்டலூர்? 11 கிலோமீட்டர். ஆடா பாவீங்களா, அப்புறம் ஏன்டா 78 ரூபா தான் கொடுத்தீங்க? சொல்லி முடிச்சிருவாங்க போலதே. ஃபஸ்ட் ஆர்டர் எங்கள் காட்டுக்குள்ளே போகுது. ஏ பிரபு, ஆரா நாம்கா, மேப்பை பார்த்தாலே பயமாக இருக்கே. இதில் நான் உட்காந்து ஏரியாவை எப்படி பார்க்க போகிறேன்? ஸோ கைஸ், உங்களுக்கே வந்து தெரியும், நம்ம கிட்டத்தட்ட 3 to 4 மந்த் ஆச்சு ஸ்விக்கி ஓட்டி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ 3 to 4 மந்த் ஆனதால் நம்ம வந்து ஸ்விக்கி ஓட்டவே வரல. ஸோ இப்போ தான் வந்திருக்கோம் பார்ட் டைம் ஒர்க்காக. திரும்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக்லி 3 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்ணுறோம். ஸோ அதே தான் பண்ண போகிறோம். அங்கேயா? சரி, ஓகே. ஸோ மெக்டொனால்ட்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டருக்கு 73 ரூபா வந்து ரொம்ப கம்மி. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபைனலி. 4 மினிட்ஸ் இருக்குது. ப்ரோ ஆர்டர் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? 6 to 7 பின்னாடி இருக்கு. தேங்க்யூ. என்ன எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் உள்ளே போகலாம், பட் ஆனால் இப்போ உள்ளே போக முடியல. ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸோ வருத்தமாக இருக்கே. லாஸ்ட்டு பிளாக்கா? வரண்டாயாப்பா. யார் இவன்? இவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். ஏப்பா ஒரே கஷ்டம் காய்ஸ். போனவங்க கூட சாஞ்சாதாண்டா எங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களாம் எங்களை அடித்து ஓட்டுறாங்கடா. அவங்க கூட ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கோ. முன்சிரம்மானே கதை கேட்டு நில்லு டைங் சிரிடா. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமா இருக்குது. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு இதே நிலைமை வரும். நல்லா இருக்கானே நம்மளை விட. ஸோ பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சது ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 518. 518 ரூபாய்க்கு என்னடா ஆர்டர் பண்ணுறீங்க? அப்படி என்ன தாண்டா இருக்குது? 100 கிராம் வெயிட்டு கூட இருக்காது போல்.
ஆனால் 518 ரூபா ரேட்டு. இருக்கிறவன் சாப்பிட்றான், இல்லாதவன் விடுங்க கைஸ். ஸோ 11 கிலோமீட்டர் போக எப்படி 25 மினிட்ஸா? நமக்கு அதிகமாகும், 30 மினிட்ஸ், ½ hour ஆகும். போயிட்டு வரத்துக்கு ½ hour. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் எத்தனை ஆர்டர் எடுக்க போகிறோம்? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 200 ரூபா எடுத்து கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபுல் ட்ராவல் தான், ஸ்விக்கி ட்ராவல். ஐயோ ஸ்விக்கி தாங்க, சாரி ஜொமேட்டோ ட்ராவல். பார்க்கும் ரிட்டன் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் வந்துடும். இது எங்கேயோ காட்டுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கானுங்க. 11 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 78 ரூபா வந்து ரொம்ப கம்மி. எனக்கு 78 ரூபா தான் ஷோ ஆச்சு. ஆனால் 78 ரூபா தான் ரிட்டன் வந்து அவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம், கஸ்டமர்கிட்ட சண்டை போட போகிறான். சீரியஸாக இன்றைக்கி டாப்பிக்கே அதான் பார்த்துனே இருங்க. அவங்க வந்து 78 ரூபா மட்டும் தான் 11 கிலோமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கூட யாராக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக சரி, இது ஒரு ஜொமேட்டோவே ஹோட்டல்லாம் கூட வரல, சண்டை போட போகிறோம். ஸோ சண்டைக்கு தயாரா? வாங்க பார்க்கலாம். டேய் நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, கூப்பிடுதே லெஃப்டில் எப்படி வா வா வான்னு கூப்பிடுதே. ஸோ என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க மாதிரி. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் அங்கே வந்து வேலைக்கு நிப்பாட்டி லைட் அடித்து வா வான்னு கூப்பிடணும். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ அந்த வேலை அவங்களுக்கு வந்து மிச்சம். எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. கதை கேட்டு நில்லு. அடப்பா சிக்னலே போலடா, எங்கடா போறீங்க? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. உங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அடித்து தூக்கிட்டு பறந்துடுவாங்க. ஸோ ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ கைக்கு போட்டாங்க. அப்படி தான் கண்டினியூஸாக வந்து போக போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து 4 மந்த் ஆச்சு ஸ்விக்கி ஓட்டி. ஸ்விக்கின்னு தான் வருது. நம்ம ஏன்னா அதிகமாக ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தான். ஜொமேட்டோ வந்து நம்ம வந்து ரேர் தான். கிட்டத்தட்ட 3 to 4 மந்த் ஆச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஓட்ட போகிறோம். நானும் எவ்வளோ கண்டென்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய எனக்கு காசு தான் வந்து செலவாகுது. இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 400ரூவாலேருந்து 500ரூவா பெட்ரோல் செலவு, மொத்த செலவெல்லாம் ஆகுது. பட் ஸ்விக்கி கண்டென்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்த மாதிரியும் இருக்கும். பட் அமௌண்ட் வந்து நான் எதுவும் செலவு பண்ணாமல் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்விக்கி ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு வீடியோ சேவ் ஆகுது, ப்ளஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அதை எடிட் பண்ணுவேன். ஸோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இல்லைனா கூட ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் நம்மளும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதே கண்டென்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் இல்லை ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புது கண்டென்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் மாதிரி நம்ம வந்து காசு வச்சுன்னு நம்ம வந்து கண்டென்ட் பண்ணலை. நம்மக்கிட்ட வந்து காசு இல்லை, நம்ம சம்பாரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வெளில போனோம் அப்படின்னா தான் நமக்கு காசு வரும். இப்போ முதல்ல இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ நம்புகிறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்பி தான் நான் வந்து இறங்குறேன். ஸோ பார்க்கலாம். ஹலோ ஃபேமிலிஸ், சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட் எங்கேயோ ஒரு கொட்லிக்குள்ளே தான் காய்ஸ் கட்டி வச்சுருக்காங்கோ. இது எங்கன்னே தெரியலையே. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நைட்லாம் இந்த வழி வந்தால் என் நிலமை என்ன ஆகுறது? ஸோ இப்போ பார்த்தீங்களா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓடுறவங்களாம் எவ்வளோ கஷ்டன்னு. அப்பா எந்த பக்கம்டா போகிறது? ஆர்டிஸ்ட் மேஜிக் எப்படி பார்த்தாலும் அது உள்ளே தான் போகுது. நான் ஏன் அப்படி போய் சுற்றிட்டு வரணும்? ஐயோ சாரிக்கா. ஏன்டா அவங்களுக்கெல்லாம் இடமே இல்லாமலடா எங்கே காட்டுக்குள்ளே கட்டி வச்சுக்கிறீங்க அப்பார்ட்மெண்ட்டை. ஸோ வீடு இருக்கு அங்கெல்லாம், ஆனால் ரொம்ப ரேர் தான் கைஸ். அங்கங்கே ஒன்று இருக்குது கைஸ். ஓ ஆக்சுவலாக வந்திருக்கேன் நான். இங்கே உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 580083. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கேட் ஓடிபின்னு ஒன்று முன்னாடியே வந்து நம்ம கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது கொடுத்துட்டாங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை, ஓடிபி மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓடிபி வரல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் எந்த பிளாக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த பிளாக்? ஆமாம் ப்ரோ, சும்மா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சும்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான். MDF ப்ரோ, MDF 143.
வணக்கம் பங்காளி. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஐயோ சரி ஓகே நான் கீழே ப்ரோ. நான் விழுப்புரம் ப்ரோ. அங்கே ஒர்க் பண்ணுற வார் டைமில் ஏதாவது வேலை வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். 311 தேர்ட் ஃப்ளோரில் 311 337 ஐயோ 304 இருக்குமா? எங்கடா வச்சுக்கிறீங்க டே? எவன்டா போகிறது இவ்வளோ தூரம்? ஐயோ 305 306 307 308 9 10 11 அந்த பக்கம் இருக்கா? திரும்ப நான் லிஃப்ட்டுக்கு இந்த பக்கமே வரணுமா? ஸ்டெப்ஸ் இருக்கு, இங்கே லிஃப்ட் இருக்குமா? ஐயோ அப்பாடா இங்கே தாண்டா இருக்கு. பயந்துட்டேன். 10 311 ஓகே ஓகே குட்டு. நான் கூட 73 ரூபா தான் தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஜொமேட்டோ வந்து அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்காங்க, நம்மளை ஏமாற்றவே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா 78 ரூபா தான் ஆச்சு. இப்போ எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டரு 103 ரூபா ப்ளஸ் ஒரு 15 ரூபா. அந்த 15 ரூபா எதுக்குன்னா லாங் ட்ராவலாக போனால் 15 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. பட் இது இல்லாமல் ஒரு ஆர்டருக்கு 20 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆஃபர். அப்போ நம்ம ஓகே. ஓ எங்கே போகிற? இருறா போடா போடா. போகவே மாட்டான் பொழுது. நின்னுட்டானே ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஐயோ அதான் முன்ன பின்ன லிஃப்டில் போயின்னு இருக்குன்றது. பாவீங்களா என்னடா 22 ரூபா தரீங்க? டேய் நான் ஒன்றுமே பண்ணலடா, என்ன எதுவும் பண்ணாதீங்கடா. எதுக்கு தான் அந்த 312 ரூபா பிடிச்சாங்கன்னே தெரில. என் வீட்டு காசு போயிடுச்சு 312 ரூபா. இப்போ உனக்கு G5 ஃப்ளாட் நம்பர் ஃப்ளோர் கேட்குறேன். என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே 3 பேர் சுற்று போட்டானுங்க, இங்கே 3 பேர் சுற்று போட்டானுங்க. அதிகமாக வந்து நம்ம லிஃப்டில் போக வந்து கற்றுக்கணும். ஸோ என்ன நிலைமை இதெல்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.